ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிராக் கேக்ஸ் ஃப்ரம் நம்ம கோயம்புத்தூருங்க. இன்னைக்கான அடுத்த குட்டி க்யூட் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாமா? இந்த க்யூட் ஸ்டோரியோட குட்டி ஹீரோ யாருன்னா நம்ம சான்குட்டி. சான்குட்டி யாரும் இல்லை, என்னோட தோழி இருக்கா இல்லையா, அவளோட பையன்தான். இப்போ தான் நீங்கள் நம்மளோட குட்டி ஸ்டோரியை கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் ஒரு குட்டி க்யூட் ஸ்டோரி அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? சாரு 1 மந்த் முன்னாடியே நம்மக்கிட்ட அத்தை ஹல்க் கேக்கு தான் வேணும், அதுலேயும் ஹல்க்கு மேலே நிற்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாச்சு. அது ஒன்றும் இல்லை, அவன் ஹல்க் கேக்குன்னு எதை சொல்கிறான்னா ஹல்க் தீமை தான் ஹல்க் கேக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ மேட்ரு என்னென்னா, பர்த்டேக்கு ஒரு 2 to 3 days முன்னாடி வரைக்கும் கேக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பர்த்டே அப்போவும் சுத்தமாக மறந்தாச்சு. குழந்தைக்கா பர்த்டே மார்னிங் ஒரே குஷியாக ஹல்க் கேக் ஈவினிங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதே குஷியிலேயே ஸ்கூலுக்கும் சார் போயாச்சு. அப்புறம் நம்ம மம்மிக்கிட்ட இருந்து ஃபோனு காலை அட்டன் பண்ணினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகம் வருது, அட ஆமாம் இல்லை, இன்னைக்கு நம்ம குட்டிகளுக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு வழியா அவளை சமாளிச்சு ஃப்ளேவர் மட்டும் என்னன்னு கேட்டோம். அவள் டெத் பை சாக்லேட்னு சொல்லிட்டா. ஈவினிங் கேக் கட்டிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ 1 kgயில் டெத் பை சாக்லேட்டில் 2 டயர் பண்ணோம். நம்ம புதுசாக ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் கேக் ரூம்க்குன்னு வாங்கியிருக்கோம். அதில் இந்த ஸ்பேஸரை எடுத்து சென்டரில் ஹல்க்கு பில்டிங் மேலே நின்று மேலே இருக்கிற ஒரு டயர் கேக்கை லிஃப்ட் பண்ணுற மாதிரி டாப்பர்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நேம் டாப்பருக்கு சான்குட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே குட்டி ஹல்க்கு அவனுக்கு பக்கத்தில் ஹாப்பி பர்த்டே சான்னு வர்ற மாதிரி நேம் டாப்பரும் ரெடி பண்ணி அதையும் கேக்கு மேலே வச்சாச்சு. எல்லா டாப்பர்ஸும் வச்சதுக்கப்புறமும் கேக்கில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. உடனே ஹோம்மேட் சாக்லேட்டை ரெடி பண்ணி அதை ஸ்டோன்ஸ் அப்படியே செதறி கிடக்கிற மாதிரி அங்கங்கே சாக்லேட்டை வச்சதுக்கப்புறம் சான்குட்டியோட கேக்கு சூப்பராக ரெடி. கேக்கை கொண்டு போய் செட் பண்ணினதுக்கப்புறம் சானை சர்ப்ரைஸாக உள்ளே கூப்பிட்டுட்டு வந்தால் சான்குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி அவனோட ஹல்க் கேக்கை பார்த்து. இதே ஹாப்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. இப்போ குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி சான்குட்டி ஹாப்பி, நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ பர்த்டே சூப்பராக செலிப்ரேட் பண்ண அதே ஹாப்பியோட ரிட்டன் நெக்ஸ்ட்டு குட்டி க்யூட் ஸ்டோரியை ரெடி பண்ண வந்தாச்சு.